அன்பார்ந்த முருக பக்தர்களே வணக்கம். நான் ஜெயம் கோபி. என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் ஏன் கண்ணாடி போட்டிருக்கேன், கண்ணாடி சார்ந்த சில விஷயங்கள் பதிவு செஞ்சுருக்கேன். புதுசாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் சில விஷயங்கள் புரியாது. இப்போ கூட நான் கிட்டத்தட்ட 2 வருடங்கள் கழித்து ட்விட்டரில் நான் ட்விட்டர் பக்கமே போகாமல் இருந்தேன். ஏன்னா நான் அரசியல் இருக்கும்போது நான் அவ்வளோ விமர்சிச்சிருக்கேன். அந்த பக்கம் இதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் திரும்ப ட்விட்டர் சார்ந்து நான் சமூக வலைத்தளத்தில் இணையிறப்போ நிறைய பேர் திரும்ப இது என்ன புதுசாக கண்ணாடி போட்டிருக்கீங்க, இதெல்லாம் என்ன கண்ணாடி போட்டிருக்கீங்கன்னு திரும்ப திரும்ப நிறைய பேர் எனக்கு தனிப்பட்ட முறையில் கேட்டிருந்தாங்க. அவர்களுக்காகவும், புதுசா என்ன ஃபாலோ பண்றவங்களுக்காகவும் இந்த குரல் பதிவு. நான் தேடை மெடிடேஷன்ல என்னோட குருநாதர் தேடை மெடிடேஷன் கத்துக் குடுத்து, அதுக்கப்புறம் நான் அதில நெறைய விஷயங்கள் நானா இயற்கைய எனக்கு காட்ட காட்ட ஒரு விஷயம் தேடி தேடி போறப்போ, அந்த சில நேரங்கள்ல அந்த அதிகாலை தியானமும், நம்ம இந்த இரவு நேரத்தில பண்ணக்கூடிய தியானமும் ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு பிரஷர் குடுத்துருச்சு. அந்த பிரஷர்னால அதுக்கு எப்பயுமே நீங்க ஒரு வினைய அனுபவிக்கிறீங்க, இயற்கை குடுக்குன்னா அதுக்கு எதிர்வினையும் சமமா வரும். அதில நெறைய உதாரணங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் கர்மா சார்ந்த ரிசர்ச் பண்றப்போ, கண் வழியா தான் பெரிய கர்மா வருது. அதில நம்ம நெறைய பேர சந்திக்கிறோம். ஒரு சில பேர் குறைகள் கேட்கிறப்போ, ஒரு சில பேர் நான் இதுவரைக்கும் எக்கச்சக்க குறைகள் கேட்டுருக்கேன். அந்த குறைகள்லாம் கேட்டதுனாலேயே மனிதர்கள் சில பேர் சில துன்பத்த சொல்றப்பலாம் நான் அவங்ககிட்ட சொல்லுவேன். "இப்படியெல்லாம் உங்களுக்கு நடக்கலாம். இது நடந்திருக்கும்." அப்படின்றப்போ அவங்க ஆச்சரியப்பட்டு, "ஆமா சார். இது எனக்கே தெரியுது." அதேமாரி இந்த ஒரு பிரச்சனைய சொல்றப்போ, அதுக்கு தொடர்பா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, அப்படி இல்லன்னா 1 வாரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதனால தான் இந்த பிரச்சனை வருதுன்றது எனக்கு கர்ம ஆராய்ச்சியில உணர்ந்து சொல்றப்போ, அப்ப என் குருநாதர் தான் சொன்னாரு, "நீங்க கண்ண பார்த்து பேசாதீங்க." அப்படின்னு சொன்னதுனால, அதுக்கப்புறம் அது சார்ந்தும் கண்ணாடி போட ஆரம்பிச்சேன். அதுல நான் நேற்று இந்த தேடை மெடிடேஷன் சம்மந்தமா கடற்கரைக்கு போயிட்டு, அங்க நவபாஷண சிலை சம்மந்தமா போயிட்டு, அங்க ஒரு சில விஷயங்கள் மெடிடேஷன் முடிச்சுட்டு ஏன்னா இது எப்பயுமே இது தொடர்ந்து வருது. அதுல சில நேரங்கள்ல தேடை மெடிடேஷன் 1 மணி நேரம் பண்றோம், இல்ல 1/2 மணி நேரம் பண்றோம். அதுக்கு மேல போம்போது அந்த பிரஷர் கண்ல வர்றது நான் கண்கூடா பார்க்குறேன். அப்புறம் அதுவா தானா சரியாகும். எல்லாமே மனம் தான். உங்க உறுப்புகளோட நீங்க பேச ஆரம்பிச்சுட்டீங்கனாலே, உங்க உறுப்புகள் தானா குணமாகும். மருத்துவம் முக்கியம், மருந்தும் முக்கியம். ஆனா அத சார்ந்து உங்க மனம் எல்லாத்தையும் குணமாக்குற ஒரு பெரிய மருந்து. அதுல அந்த ஹை பிரஷர் ஆச்சுன்னா எப்படி என் கண்ணு மாறுதுன்றத ஒரு படம் நான் பதிவு செய்றேன். இது சிம்பத்திக்காக பதிவு செய்யல. இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் கண்ணாடி போடுறத வழக்கமா வச்சிருக்கேன். பாருங்க. எல்லா புகழும் முருகனுக்கே. நெறைய விஷயங்கள் இந்த கடந்த ஒரு வாரமா முருகப்பெருமான் உணர்த்திட்டு இருக்காரு. அதுல எனக்கே திரும்ப திரும்ப தோன்ற விஷயம் நம்ம இந்த பேட்டிகள குறைச்சிரணும். குறைச்சிட்டு ஏதாவது ஒரு சேனல்ல தொடர்ந்து நம்ம அதுல மட்டும் பேசுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் தோணிக்கிட்டு இருக்கு. இல்ல பேட்டிகளையே குறைச்சிட்டு குரல் பதிவா வாட்ஸ்அப் சேனல்ல மட்டும் பேசணுன்றதும் என் மனசுல ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு. அது எப்படி முருகப்பெருமான் நடத்தப் போறாருன்னு தெரியல. ஏன்னா இதுக்கப்புறம் அடுத்த கட்ட பரிமாணத்துக்கு இறைவன் கொண்டு போறாருன்னு தான் சொல்லணும். நான் என்னோட பணியே முருக பக்தர்கள சந்திக்கிறதும், முருகர் சொந்தங்கள் துவண்டு போன முருக பக்தர்களுக்கு ஒரு வழியாவும், அவர்கள் வழிகாட்டியா இருக்கணும் மட்டும் தான் அந்த பணியே. அதுக்கு நடுவுல கர்ம ஆராய்ச்சி சம்மந்தமா விஷயத்த உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரு செயலும் அது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இன்னும் விரைவில் கிட்டத்தட்ட இந்த ஜூன் மாத இறுதிக்குள்ள முருகப்பெருமான் உணர்த்துவாரு. அதேபோல அகத்தியர் பத்தி ஒரு பெரிய எழுச்சி வரும்னு சொன்னது இப்போ 2, 3 நாளா அகத்தியர் சார்ந்த நிறைய விஷயங்கள் காட்டுறாரு. மலேசியாவுக்கும் அகத்தியருக்குள்ள தொடர்பு எதிர்காலத்துல தெரிய வரும். அந்த படம் பதிவு செய்யறது நான் ஏன் கண்ணாடி போடுறேன்றத விளக்குறதுக்காக மட்டும் தான். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.